அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 21, 2025 பங்குனி 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்மால் ஒரு இன்பம் எங்காவது துளிர்க்குமென்றால் அதுவே அன்பின் ஆரம்பம். அன்பை கொடுத்து அன்பை பெறுவதில் பேரானந்தம். நாம் பேரானந்தத்தை அனுபவித்து வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண வடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும்.
2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச அறக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்கப் போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்,
தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச காடுகள் தினம். மார்ச் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு கொண்டாடுறோம். காடுகளின் முக்கியத்துவம் மற்றும் பூமியில் உயிர்களை நிலைநிறுத்துவதில் காடுகளின் பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். 2012 ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் இந்த நாள் நிறுவப்பட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, காடுகள் மற்றும் உணவு, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொண்டாடுறோம். அதாவது உணவு அமைப்புகளில் காடுகளின் முக்கிய பங்கை நம்ம கவனத்திற்கு கொண்டு வரணும். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரத்திற்கு காடுகளின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டி இந்த நாளில் நம்ம கொண்டாடுறோம். காடுகளின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதில் ஒரு சில விஷயங்களை நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல, உணவுக்கும் மருத்துவத்துக்கும் காடு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காடுகள்ல இருந்து நம்ம பழங்கள், கொட்டைகள், விதைகள், காளான்கள், தேன் இது எல்லாமே நம்ம காடுகள்ல இருந்து எடுக்கிறோம். ஆனால் அது எத்தனை மக்களுக்கு அது போய் சேருது அப்படின்னா, ஆச்சரியப்படுற அளவுக்கு உலகத்தில் 5 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு உணவுக்கும் மருத்துவத்துக்கும் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுது. அடுத்ததான் சமையல் எரிபொருள் தேவை. 2 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு விறகுக்கும் மற்ற பாரம்பரிய எரிபொருளுக்கும் முதன்மையான சமையல் ஆதரவாக இந்த காடுகள் இருக்குது. அடுத்ததான் விவசாய ஆதரவு. காடுகள் நம்ம மண்ணை வளப்படுத்துது, தண்ணீரை தக்க வைக்குது, மகரந்த சேர்க்கைக்கும் உதவியாக இருக்கிறதுனால பயிர் உற்பத்தியும் இது அதிகரிக்குது. அடுத்ததான் காடுகள் மூலமாக கிராமப்புற வாழ்வாதாரங்களை பற்றி பார்க்கலாம். கிராமப்புறத்தில் வீட்டு வருமானத்துக்கு கிட்டத்தட்ட 20% பங்களிப்பை காடுகள் வழங்குது. அதாவது 20% வருமானத்தை காடுகள் மூலமாக கிராமப்புறங்கள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தான உணவு வகைகளையும் கிராமப்புறங்களில் உள்ளவங்க காடுகள் மூலமாக தான் எடுத்துக்கிறாங்க. அடுத்ததான் காடுகள் மூலமாக நீர் மற்றும் உணவு பாதுகாப்பை பார்க்கலாம். இந்த உலகத்தில் 85% மேற்பட்ட முக்கிய நகரங்களுக்கு நன்னீரை, அதாவது குடிநீரை காடுகள் தான் வழங்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற காடுகள் இந்தியாவில் எவ்வளோ சதவிகிதம் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் அதோட மொத்த நிலப்பரப்பில் 25.71% வளமான காடுகள் இருக்குது. இந்தியாவில் காடுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ சுற்றுச்சூழல் அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காடுகள் ஆபத்தில் இருக்குது. காடு அழிப்பு காரணமாக ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி ஹெக்டேர் காடுகளை நாம் அழிக்கிறோம், இழக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போகவும் 7 கோடி ஹெக்டேர் காடுகள் தீ விபத்தால் பாதிக்கப்படுது. 1 கோடி ஹெக்டேர் காடுகள் இழக்கிறோம், அது போகவும் 7 கோடி ஹெக்டேர் காடுகள் பாதிக்கவும் படுது. இதை நம்ம உடனடியாக காடுகளை பாதுகாக்கிறதும் மீட்டெடுப்பதும் ரொம்ப அவசியம். இது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் காடுகளை மீட்டெடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு காடுகளோட முக்கியத்துவத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். அனைவருக்கும் சர்வதேச காடுகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இன்னைக்கு 21 மார்ச் சர்வதேச காடு தினம்.
இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சகோதரி சொன்னாங்க. அதுவும் இந்த வருட தீமாக ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறத சொன்னாங்க. காடு மற்றும் உணவு அப்படிங்கிறத இந்த ஆண்டு தீமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சகோதரி சொன்னாங்க. சர்வதேச காடுகள் தினம். காடு அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று பிடித்த விஷயமா இருக்கும், இல்லைன்னா பயம் கலந்த விஷயமாக இருக்கும். ஏன்னா காடுகள் அப்படின்னாலே அந்த காடுகளுடைய சூழ்நிலை, மிருகங்கள், இவைகளையெல்லாம் எண்ணி நிறைய நபர்களுக்கு அதில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பயம் அழியும் பொழுது, ஒழியும் பொழுது காடுகள் அழிக்கப்படுகிறது. காடுகளை பாதுகாப்பதற்கு இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் படைத்தவைகள் தான் அந்த மிருகங்கள் அப்படின்னு நான் எண்ணிக்கொள்வேன். இன்னைக்கு மிருகங்களை விட கடுமையான கொடுமையான ஆயுதங்களை மனிதன் பயன்படுத்திய பிறகு இன்னைக்கு காடுகள் அழிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக காடுகளுக்குள்ளாக மனிதர்கள் செல்வது அப்படிங்கிறது, அதிலும் இன்னும் டீப்பாக ஆழமாக செல்வது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாமல் இருந்தது. அதுவரை காடு சிறப்பாக இருந்தது, நாடு சிறப்பாக இருந்தது, இந்த உலகம் சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு அவங்க சொல்வது போல 1 கோடி ஹெக்டேர் வருடத்திற்கு அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 கோடி ஹெக்டேர் அப்படிங்கிறது எண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய நிலத்தை மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக அழித்து கொண்டு போகிறான் அப்படின்னு. அப்போ காடுகள் அழிக்கப்படும் பொழுது அதில் உள்ள மிருகங்கள் அப்படிங்கிறது வெளியேற்றப்படுகிறது. வெளியேறக்கூடிய மிருகங்கள் நாடுகளுக்குள் வருகிறது. நாடுகளுக்குள் வரக்கூடிய மிருகங்களை மனிதன் வேட்டையாடுகிறான், சுட்டு பிடிக்கிறான். ஸோ நம்ம மிருகங்கள் காட்டில் இருந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயம் கொண்டு அது நம்மளை தாக்குகிறது, நாம் அதை தாக்குகிறோம். ஆனால் அதற்கு காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுவது தான். இன்னைக்கு காடுகளினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை சகோதரி பட்டியலிட்டாங்க. இன்றைக்கி 85% நகரங்களுக்கு நன்னீர் வழங்கக்கூடியது இந்த காடுகள் தான். அப்படிப்பட்ட குடிநீர்களை, மனிதன் பருகக்கூடிய குடிநீர்களை வழங்கக்கூடிய காடுகள் இன்றைக்கி நிறைய இடங்களில் மிருகங்களுக்கு கூட நீர் கொடுக்க முடியாத அளவுக்கு வற்றி விட்டது. ஆகையால் தண்ணீரின் தேவைக்காக மிருகங்கள் எங்கெங்கோ தேடி காட்டை விட்டு வெளியே ஊருக்குள் புகுந்து விடுகிறது. இங்கே இதுதான் நடக்குது. மிருகங்களுக்கு காட்டை விட நாட்டில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அவைகளுடைய சுதந்திரம் கிடையாது, அவைகளுக்கு தேவையான உணவுகள் கிடையாது, அவைகளுக்கு தேவையான நீர் கிடையாது, வாழும் சூழல் கிடையாது. அவைகள் நம்மளை விட அதிக புத்திசாலிகள். ஆனால் அவைகளுக்கு வாழ்வாதாரத்தை தேடி நீர் இல்லை அப்படிங்கிறதுனால அது தன்னுடைய காட்டை விட்டு, தான் பிறந்த இடத்தை விட்டு அது வெளியே வருகிறது. அதற்கு தெரியும் நம்ம இதில் வசிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இங்கே நீர் இருப்பதை அவைகள் அறிகிறது. ஆகையால் அவைகள் வெளிவருகிறது. இன்னொன்று சொல்ல போனோம்னா, இந்த மனிதன் காட்டை அழித்து அங்கே நகரமாகவோ ஊராகவோ வைத்திருப்பதனால் அதனுடைய வசிப்பிடம் அதுதான், அதனுடைய வழித்தடம் அதுதான் அப்படின்னு மிருகங்கள் அந்த பாதையை பயன்படுத்துகிறது. அது நிறைய நேரங்களில் மிருகங்களால் மனிதர்கள் பாதிக்கப்படும் பொழுது மிருகங்களை வேட்டையாடுகிறார்கள். அப்போது மனிதன் அப்படிங்கிற ஒரு பெரிய மிருகம் இன்றைக்கி காட்டை இன்னும் 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 அழித்து கொண்டே போகிறது. இப்போ நம்ம சொல்லலாம், இல்லை மக்கள் தொகை பெருகுது, ஆகையால் நமக்கு வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்கள் தேவைப்படுகிறது, அவைகளால் நாம் காட்டை அழிக்கிறோம் அப்படின்னு காரணம் சொல்லலாம். இன்றைக்கி காடுகள் அப்படிங்கிறது வளமான இடம். காடுகள் அப்படிங்கிறது தன்னைத்தானே செதுக்கி தன்னைத்தானே உருவாக்கிய ஒரு அற்புதமான இடம். இன்றைக்கி வறண்ட இடம் அல்லது நீர் இல்லாத இடம் அப்படின்னு நிறைய இடங்களை நம்ம குறிப்பிடுவோம். அந்த இடங்களில் கூட நீங்கள் ஒரு 50-100 ஆண்டுகள் அதை விட்டு வைத்தால் குருவிகளின் மூலமாக, பறவைகளின் மூலமாக தன்னைத்தானே செதுக்கி உருவாக்கி ஒரு காடு உருவாகும்.
காடு உருவானால் அங்கே நீர் உருவாகும். நீர் அப்படிங்கிறது உருவானால் அங்கே மண்ணிலிருந்து எல்லாம் வளமாக நலமாக இருக்கும். ஆனால் மனிதனுக்கு அந்த பக்குவம்லாம் இல்லை. எனக்கு ஒரு காட்டை இன்னைக்கு உருவாக்கும் அப்படின்னு நினச்சா மனிதன் செய்வதே இல்லை. அவனுக்கு தேவை அன்றைக்கு அந்த நாள் அந்த ஒரு சுயநலவாதியாக இருக்கிறான். ஆனால் மிருகங்கள் அல்லது காட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து பறவைகள், அனைத்து ஜீவராசிகள், உயிரினங்கள் இவைகள் பொதுநலவாதியாக இந்த உலகம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதற்காக அவைகள் செயல்படுகிறது. இதை மனதில் கொண்டு காட்டில் ஒரு பயம் அப்படிங்கிறது, காடுனாலே நிறைய பேருக்கு பயம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கு காரணம் அந்த சூழ்நிலைகளும் மிருகங்களையும் எண்ணி நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவைகள் அவைகளாகவே இருக்கட்டும், நாம் நாமாக இருக்கலாம், நாம் நலமாக இருப்பதற்கு காடுகள் அவசியம் அப்படிங்கிறத மட்டும் எல்லாரிடத்திலும் நம்ம புகுத்தணும். தொடர்ந்து சகோதரி குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, உணவு மற்றும் மருந்துக்கு மட்டும் 5 பில்லியன் மக்கள் காடுகளின் மூலமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. சமையல் எரிவாயுக்கு, அதாவது விறகு, சுப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குச்சிகள், இவைகளை பயன்படுத்துபவர்கள் அப்படின்னு பார்த்தா 2 பில்லியன் மக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்திற்கான ஆதாரமாக தண்ணீர், மண், மகரந்த சேர்க்கை இவைகள் எல்லாம் காடுகளின் வாயிலாக நமக்கு கிட்டுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. தொடர்ந்து கிராமப்புறத்தில் 20% வாழ்வாதாரமாக, சம்பாத்தியமாக, ஊதியமாக இந்த காடுகள் பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இந்தியாவில் 25% நிலப்பரப்பு, அதாவது 100% நிலப்பரப்பில் 25% நிலப்பரப்பு காடு. ஸோ இந்தியாவில் காடுகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா 75% காடு, 25% நாடு அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய மன்னர்கள் காலத்தில் கேள்விப்பட்டது போல மாதம் மும்மாரி பொழியும் மழை, அந்த நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி சீதோஷண நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, திடீரென்று மழையே பொழியாமல் விட்டு விடுகிறது. இவைகளுக்கெல்லாம் காரணம் காடுகளை அழிப்பது அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு நாமும் நம்மளுடைய சந்ததியினருக்கு காடுகளை பற்றின விவரங்களை அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் அப்படிங்கிறத இந்த நாளில் அதை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதையும் நம்ம உறுதி எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள்லேருந்து எல்லாரும், நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரையும், இதைத்தான் டைகர் கிளப் பழமரக்கண்டு நடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்றைக்கி அரசாங்கம் சில இடங்களில் இந்த குறுங்காடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி, திடீரென்று நீங்கள் சாலைகளில் போகும்போது ஒரு இடத்துல மட்டும் கூட்டமாக மரங்கள் நிற்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான திட்டங்கள், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மக்களும் எடுத்து செல்ல வேண்டும். இப்போ நம்ம டைகர் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருமே பழமரக்கண்டு நடனம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும், ஒவ்வொரு திருமண நாளைக்கும், வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க ஒரு பழமரக்கண்டு நடனம், அந்த பழமரக்கண்டை அவங்க அதை பாதுகாத்து வளர்த்து காட்டணும். இப்படி தான் நம்ம மனசில் எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு உறுப்பினர்களும் சேரும் பொழுதும் நாங்கள் ஆசைப்படுவோம். இனி வரும் காலங்களில் அதை நம்ம இன்னும் செம்மைப்படுத்துவோம், அதற்கு எல்லாருமே தயாராகுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான சர்வதேச காடுகள் தினத்தை நமக்கு இன்றைய தினம் பகுதியில் வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானமாக ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். கண்ணம் அன்னம் எல்லாம் படும் வண்ணம் நம்ம நீர் பருகணும். நீரை நிதானித்து பருகணும். நீரை இடைவேளையில் மட்டும் நின்ற நிலையில் பருகணும். மற்ற எல்லா நேரங்களிலும் நாம் அமர்ந்து பருகணும்.
இப்பொழுதுமே ஏன் நின்று பருகணும் அப்படின்னா, நம்ம 8 நடை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ 8 நடை பயிற்சிக்கு இடையில போய் அமர்ந்து விடக்கூடாது, ரத்த ஓட்டம் தடைபட்டு விடக்கூடாதுங்கிறதுனால மட்டும்தான் நின்ற நிலையில் பருகணும்னு சொல்கிறோம். மற்றபடி நீரையும் சரி, உணவையும் சரி நாம் அமர்ந்து தான் பருகணும். ஸோ இதை பற்றி வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிருங்க. உங்களுடைய கமெண்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னா, முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு எல்லாருமே இனிய காலை வணக்கம் போடுறவங்களும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, நான் தான் டிஏ ரிப்போர்ட் அனுப்பலையே. உங்களுடைய ஆழ்மனம் அனுப்ப வைப்பதற்கான வழி தான் இது. நீங்கள் நித்தம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஏன் நம்ம ஃபில் பண்ணவே மாட்டேங்கிறோம்? நம்ம இனிமேல் ஃபில் பண்ணால் என்ன, அதை விட நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வரும். அதை நான் சொல்லியோ, ஃபேமிலி டீமோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ அல்லது கேப்டன்களோ வைஸ் கேப்டன்களோ சொல்லி நீங்கள் செய்வதை விட, நீங்கள் சொல்லி, உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அதை நீங்கள் செய்வீர்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், திருப்பு முனையாக இருக்கும் என்று சொல்லி, முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, காடுகள் என்றவுடன் தங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய காட்டின் பெயர் என்ன அல்லது அந்த ஊரின் பெயர் என்ன? காடுகள் என்றவுடன் தங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய காட்டின் பெயர் என்ன அல்லது அந்த ஊரின் பெயர் என்ன? எனக்கு சத்தியமங்கலம் இதுதான் நினைவுக்கு வரும். நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ளே சென்று வந்திருக்கிறேன். அதே போல் அந்த பகுதியில் கொஞ்ச நாள் இருந்ததுனால எனக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு சத்தியமங்கலம் காடு அப்படிங்கிறது நினைவுக்கு வரும். உங்களுக்கு அதுபோல் காடுகள் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய காட்டின் பெயர் என்ன, அந்த ஊரின் பெயர் என்ன? இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியாக நம்மளுடைய ஸ்லோகன், வெற்றி ஸ்லோகன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை மனசில் சொல்லிக்கிட்டு அல்லது வாய் விட்டு சொல்லிக்கிட்டு டைப் பண்ணிங்க. வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. அதாவது 42 நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிப்பவர்களுக்கான அடுத்த சுற்று. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய பிறந்த நாளைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய குருதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வழங்கியிருந்தீங்க. அந்த வகையில் சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் குலசேகரம், இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய உறுப்பினர். இவங்க நம்மளுடைய பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு குருதட்சணை அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க. சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை எல்லோரும் வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், இவங்க சிவகங்கை டைகர் கிளப்புடைய கேப்டன். இவங்க நம்முடைய பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கு குருதட்சணை வழங்குகிறேன் அப்படின்ட்டு, நான் அன்னைக்கு வழங்க முடியல, இன்றைக்கி நான் வழங்குறேன்னா அப்படின்னு அவங்க செய்தியோடு இந்த விஷயத்தை பகிர்ந்திருந்தாங்க. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு
என்னுடைய நன்றிகளை சொல்லி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்க போயிடும். அதற்கு முன்னதாக நான் குறிப்பெடுத்ததில் அதாவது நேற்றைக்கு அதற்கு முந்தைய நாள் 2 நாட்கள்லையும் ஒரு சில விஷயங்களை நாளை பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவைகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதை நாளை கண்டிப்பாக பார்க்க போயிடும். அதாவது பெண்கள் பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு தலைப்பு பேசியிருந்தோம். அதே போல் கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டுக்குருவி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் அவைகளை 1-2 தான் பார்த்தோம். அதை முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இவைகள் 2ஐயும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ வாங்க நம்ம அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இந்த அற்புதமான மருத்துவ குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய். இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். பெண்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் இப்ப ஏற்படுது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கு. இதனால பெண்களுக்கு மைல்டான அட்டாக்ஸ் எல்லாம் இப்ப அதிகமா வருது. இதற்கான காரணம் என்ன? நான் 55 வருடத்திற்கு முன்பு இதயத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அப்பெல்லாம் மாதவிடாய் இருக்கின்ற வரை பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அது மென்சஸ் நின்ன பிறகு ஆண்களும் பெண்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். அவங்களும் ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்டிவ் சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ரத்த கொலஸ்ட்ரால் படியாது, ரத்தம் வரையாது. அந்த ஈஸ்ட்ரஜனுக்கு இப்போ பெண்கள் மென்ஸ்ட்ரேட் ஆகும் பொழுதே அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்டிவ் தன்மையை இழந்துடுச்சு. என்னன்னா அவங்களும் வெறித்தனமாயிட்டு ஆண்களுக்கு காம்படிட்டிவாக ஃபாஸ்ட் வேலில் போய் அந்த அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது அதிக அளவில் அந்த ஈஸ்ட்ரஜனுடைய ப்ரொடக்டிவ் தன்மையை எடுத்துடுது அது. ஸோ அதனால அவங்களும் 20-25 ஆண்கள் பெண்கள் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க த்ராம்போசிஸ்னால. ஸோ ப்ரொடக்டிவ் ஹார்மோனும் போயிடுதுமா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து யாராவது நேயர்கள் பயந்துடக்கூடாது. நான் சொல்கிற கருத்தை புரிந்து பதிய வைத்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 100 வருடம் வாழலாமே. ஒரே ரிக்வஸ்ட் உங்கள் நேயர்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற நேயர்கள் அனைவரும் உங்களை சார்ந்திருந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்து. அப்போ தான் உலகம் மொத்தமே நோயற்ற சமுதாயத்தை நம்ம உண்டு பண்ண முடியும். ஸோ இனிமேல் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா வியாதிகளும் வருது. அது பெண்களுக்கு பாருங்களேன், கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க, வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களோட ஹார்ட் அட்டாக் பல மடங்கு கூடிடுது. அது என்னன்னா அந்த இதய ரத்த குழாய் பெண்களுக்கு யூஸ்வலாக சின்னதாக இருக்கும். அது நார்மலாக இயற்கையின் படைப்பில் அந்த ரத்த குழாய் போதும். பட் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ரத்த ஓட்டம் அதிகம் தேவைப்படுதில்லை. அந்த ரத்த ஓட்டத்துக்கு வேண்டிய அளவு கொடுக்க முடியல. அதுவும் அவங்களுக்கு அந்த வயிற்றில் ஒபேசிட்டியோ குண்டாவோ இருந்தாங்க வச்சுங்களா, அவங்களுக்கு கார்சினோஜெனிக் ஆகி பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சுமா பெண்களுக்கு. ஸோ உடல் எடை சீராக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த உணவு முறைகள் அந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிச்சா எல்லா வியாதியும் நம்ம வராம தடுக்க முடியும். நிச்சயமா. இப்போ தொப்பை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத பாக்குறோம். செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். சோ தொப்பை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனை வருமா? ரொம்ப முக்கியமா தொப்பைன்னு விழுந்துருச்சுன்னா விசரல் ஃபேட். அது என்ன பெரிய ஒரு எண்டோக்ரின் ஆர்கன் மாதிரி போய் இந்த தொப்பை இருக்கவங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாயிடும், கொலஸ்ட்ரால் கூடிடும், சுகர் வந்துடும். அது சிண்ட்ரோம், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பெருமாது. இது 4 நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஸோ எல்லாத்துக்குமே மறுபடியும் மகிழ்ச்சி, உணவு முறை, உடற்பயிற்சி, சீரான உடல் எடை, அது ஒண்ணுதான்.
அதில் விட்டு ஷார்ட் ஒருத்தர் கேட்டாங்க, சொக்கலிங்க சொல்கிறதெல்லாம் லைஃப் லாங் கடைப்பிடிக்கணுமான்னா, லாங் லைஃப் வேணும்னா கடைப்பிடிச்சு தானே தரணும், ஷார்ட்கட்டே இல்லைல்லம்மா, ரொம்ப சுலபம் தானே. ஸோ நம்ம மகிழ்ச்சி என்பது வெளியில் போய் அடைகின்றது அல்ல மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கின்ற உணர்வுன்னு புரிஞ்சுக்கிட்டா அது எல்லையே இருக்காதுல்ல. இப்போ உன்னுடைய என்டார்பின் சுரக்கிறத பார்த்தா பிள்ளைல நிறைய சுரந்து போச்சு இல்லை, பிகாஸ் நீ மகிழ்ச்சியோடு இருக்கிற. ஸோ எவன் தான் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் they will radiate happiness. நிச்சயமா. நீங்க உங்களுக்கு 80 வயது ஆகுதுன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் எதுக்குமே மருந்து எடுத்துக்கிட்டது கிடையாது, டாக்டர் கூட பார்த்தது கிடையாது, எந்த நோய்க்கும் சொல்றீங்க. அதனுடைய சீக்ரெட் என்ன? என்ன சொல்லிடுறேன், நிறைய மீட்டிங்ல சொல்றேன். சொக்கலிங்கம் கடவுளோ எனக்கு வேண்டிக் கொள்வது, இந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட மாட்டிக்க கூடாது. அதுக்கு ஒரே வழி 3 மந்திரங்கள் சிறு வயதிலிருந்து கடைப்பிடிக்கிறேன். நான் கடைப்பிடித்து அனுபவிப்பதை உங்கள் மூலம் எல்லா நேர்களும் கடைப்பிடிக்கணும். ஒன்னே ஒண்ணுதாம்மா. இங்க கேட்குற அனைவரும் ஒரே ஒன்று நண்பர்களாக இருங்க, நோயாளிகளை வராதுங்க. வேணா என்கிட்ட நோயாளியா வாங்க, 100 வருடம் கழிந்து வந்தீங்கன்னா மெடிசன் ஏதாவது கொடுப்பேன். வரைக்கும் மனிதனுக்கு தேவையில்லை, தேவையில்லைன்னா சாப்பிடாத இருக்கிறோமா. ஸோ மகிழ்ச்சி என்ற கேப்சூல் மாத்திரம் எல்லாம் டெய்லி அதான் சொல்றேன். அறுசுவை நல்லா சாப்பிடு, 7வது சுவையை நகைச்சுவை ரசித்து சாப்பிடும்போது வியாதியே வராது. பசிக்கு மட்டும் சாப்பிடு, ருசிக்கு சாப்பிடாது. இந்த 3 வேளை உணவு அப்படின்றது மனிதனுக்கு மிக முக்கியமானதுமா. ரொம்ப அருமையான கேள்வி. 3 வேளை என்று மனிதனுக்கு உண்மையில் தேவையில்லை, 2 வேளை போதும். அதான் அடிக்கடி சொல்றேன் நான் நிறைய மீட்டிங் கூட. 1 வேளை சாப்பிட்டால் யோகி, 2 வேளை சாப்பிட்டால் போகி, 3 வேளை சாப்பிட்டால் லோகி, 4 வேளை சாப்பிட்டால் துரோகி. ஸோ யோகியா இருக்கிற 1 வேளை போதும். தண்ணி நல்லா இருக்கணும், மினிமம் 3-4 லிட்டர். நம்ம தான் பழக்கத்தில் 3 வேளை 4 வேளை பிடிச்சிட்டு 5 வேளை 6 வேளை சாப்பிட சாப்பிட உனக்கு வியாதிகள் எல்லாமே வந்துடுமா. ஏன் தெரியுமா? போகி நேரத்திலேயே உடல் நல்லா இருக்கும், லோகி நேரத்திலேயே வியாதிகளை வர வைக்கின்றான், துரோகினா தன்னை அழிச்சிக்கிறான். அதனால் இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ சாப்பாட்டை குறைச்சி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி கேட்கறதுக்கான்னு சொல்கிறேன். இரவு தூங்கறதுக்கு 3 மணி நேரத்துக்கு சாப்பிடுங்க, 7 மணிக்கு சாப்பிடுங்க இரவு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தண்ணி மாத்திரம் குடிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் 7 மணிக்கு சாப்பிட்டா 12 மணி நேரம், 7 மணிக்கு சாப்பிடாதுங்க. அது 10 மணிக்கு சாப்பிடுங்க. 7 + 12 + 15 மணி நேரம். எப்போ நீங்கள் 14 மணி நேரம் தள்ளி போகுதோ அது ஃபாஸ்டிங் லெவலில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். தியான லெவலில் போயிடுச்சுன்னா என்டார்பின் சுரந்துடும். அப்போதான் உடம்புல இருக்கின்ற ஃபேட் இருக்குதுல்ல, அது கரைச்சி எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சு கீட்டோன் பாடி ரத்தத்துல கலந்துடுச்சுன்னா 100 வருடம் வாழ முடியும். நிச்சயமா. இன்னும் நிறைய டாக்டர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்றாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணலாமா? அது கிடையாது. எப்போ நீ மார்னிங் உணவு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ற தவறு. நீங்க என்ன பண்ணுமா, நான் 12 மணி நேரம் சொன்ன 12 ஹவர்ஸ், அது மினிமம் 15 ஹவர்ஸ் ஆக்கிடுங்க. அது ஆக்கி பண்ணீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் லெவலில் போகும்பொழுது வியாதி வர்றதையே குறைச்சி, கேன்சர் எல்லாத்தையும் குறைச்சி கீட்டன் பாடிஸ் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பாருங்களேன், வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட மாட்டாங்க, சிலமே மாதத்துக்கு 2 நாள் சாப்பிட மாட்டாங்க, வருஷத்துக்கு 1 வாரம் விரதம். அதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் விட்டு சென்ற அற்புதமான இது. எந்த மாதத்திலும் சரி அந்த விரதம் ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம டைமிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா, எவ்வளோ டைம் வேணும் அப்படின்றது. ஸோ இதுல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணலாமா? ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பா சாப்பிடணும், அதுவும் காலையிலே ஹெவியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. காலை உணவு நல்லா சாப்பிடலாம், மதியம் குறைவு, இரவு மிக மிக குறைவு. காலை உணவு நீ தள்ளி போடும் பொழுது அந்த குளுக்கோஸ் உடம்புல இருக்கிறதெல்லாம் போயிடும் இல்லைம்மா. அப்போ எனர்ஜி லிவர் எப்போ எடுக்கணும்னா குளுக்கோஸ் கொடுக்கல, இப்போ உடம்புல இருக்கிற ஃபேட்டை கரைச்சி எனர்ஜி கொடுக்கறதான் கீட்டோன் பாடிஸ். அந்த கீட்டோன் பாடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா எல்லா வியாதியும் குறைஞ்சிடும். இந்த ஜீன ரிவர்ஸ் ஆகிடும், கேன்சர் வராது, அந்த எல்லா வியாதிகளும் போயிடும். அப்படின்னா அதெல்லாம் சில பேருக்கு சாப்பிடாத போய் அல்சர் வந்துடுமா? அப்படிலாம் கிடையாது. இந்த அல்சர் வர்றதுக்கு டென்ஷனாக அல்சர் தவிர இதனால வராது. கீட்டோன் பாடிஸ் அல்சரை குணப்படுத்துறது கூட ஏன்னா மைண்டு கண்டிஷன் தான். நம்ம 7 மணிக்கு சாப்பிட்றது, 10 மணிக்கு சாப்பிட்றது பழக்கம் பண்ணதுனால பழக்கத்தை பிரேக் பண்ணிட்டோம். ஒன்லி திங் டயபிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குதுன்னு வச்சுங்க, உடனே டக்குன்னு இதை ஃபாலோ பண்ணது மருத்துவ ஆலோசனை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வச்சிங்கன்னா சர்க்கரை வியாதியே நார்மல் ஆகிடும். ஸோ அந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, எஸ்பெஷலி ரொம்ப இன்சுலின் போட்டுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும். பட் அவங்களும் இந்த டயபிட்டிஸ் மெடிசன்
இன்சுலின் தேவை. என்னுடைய பேஷண்ட் வரும்பொழுது 20 மாத்திரையோடு வருவாங்க. டோக்கன் வந்து 1 இயரில் பார்த்தீங்கன்னா 20, 10, 5, 2 ஆக்கி நிறைய பேர் 0 மெடிசனே குழந்தை போயிடும். என்ன மேஜிக் சார் பண்றீங்க? மேஜிக்கே இல்லை, அது 3 மந்திரத்தை கடைபிடிக்க சொல்றேன். அவ்வளவுதான். கடைபிடிச்சிட்டா ஒண்ணுமே இல்லையம்மா. நீ மகிழ்ச்சியா இருக்க சொல்றேன், மகிழ்ச்சி மனசுல இருக்குதுன்ட்டு. 3 மந்திரங்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அதனால ஜெனரலா ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும், ரொம்ப கம்மி பண்ணு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே கொலஸ்ட்ரால் இருக்கும். பட் ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த நட்ஸ்லாம் இருக்குது இல்லை, எந்த நட்ஸ்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைக்கிற ஒன்று சொல்ல, நீ பார்க்கலாம். நட்ஸ் உனக்கு பிடிச்ச, ஆமாம், எல்லா நட்ஸும் சொல்கிறாங்கம்மா, எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆல் நட்ஸ் ஆர் 0 கொலஸ்ட்ரால். எந்த உணவு தாவரத்தில் வருகின்றதோ 0 கொலஸ்ட்ரால். ஸோ அந்த நட்ஸு 3 நாள் சாப்பிடுங்க. தோலோட ரொம்ப சாப்பிட்டா கலோரிஸ் போட்டுடும் தோலோட. பட் அந்த நட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நெய்யில் போட்டு தாளித்து வறுத்து அது கெட்டதாகிடக்கூடாது. இந்த நட்ஸ் ஜூஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம். நட்ஸில் ஜென்ரலாக பல்லு போய் 90 வயசு கழிச்சு ஜூஸு, அது வரைக்கும் பழங்களோ நட்ஸோ எல்லாமே நீங்கள் அந்த தோலுடன் இணைஞ்சிட்டு அப்போ சாப்பிடும்போது ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குன்னு தவிர ஜூஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ஃபுல் ஃப்ரூட்ஸ், ஃபுல் நட்ஸா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே வெஜிடபிள்ஸ் அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஆலிவ் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான விஷயம், நம்ம எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஆலிவ் ஆயில் நல்லா சொல்றாங்க. எந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம்? எந்த எண்ணெய் வேணும்னா, எந்த எண்ணெய் வெளியில வைத்து உரையாமல் இருக்கின்றதோ, நல்லெண்ணெய் எள்ளிருந்து எடுக்கிறாங்கல்ல, உண்மையாகவே நல்லெண்ணெய்மா. அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய். இப்போ முக்கியமாக ஆலிவ் ஆயிலோட பெட்டர் என்னன்னா, அரிசி தவிட்டிலேருந்து எடுக்கிறாங்களே ரைஸ் பிரான் ஆயில், அது ரொம்ப அருமையான ஆயில். சாப்பாட்டுக்கு எல்லாரும் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணி, இந்த நல்லெண்ணெய் அந்த பொடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அது ரெண்டும் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆயில் வேணால். ஆலிவ் ஆயிலோட பெட்டரை இந்த நம்ம நாட்டில் கிடைக்கிற அரிசி தவிட்டு எண்ணெய். ஜென்ரலாக பாம் ஆயிலையும் அவாய்ட் பண்ணி, ஏன்னா பாம் ஆயில் நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். பாம் ஆயில் அந்த தேங்காய் எண்ணெயில் வெஜிடபிள் தான், அதில் கொலஸ்ட்ரால் கிடையாது. அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கும்போது லிவர் டக்குன்னு கொலஸ்ட்ராலை கன்வெர்ட் பண்ணிடுது. இன்னும் கேரளா மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மாரடைப்பு கேரளா தான் அதிகமாக. நன்றி சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது ஐயா டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுடைய குரலில் நம்ம கேட்டோம். நிறைய ஆடியோ அவருடைய குரலில் நம்மளுடைய கிளப்லேயே கேட்டிருக்கோம். நீங்களும் நிறைய தனிப்பட்டு கேட்டிருப்பீங்க. ஐயா தன்னுடைய 80 வயதுக்கு மேலே கூட நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதற்கு என்ன கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தருவார். மற்றவர்கள் போல் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதில்ல ஐயாவுடைய பழக்கம். அவர் வாழ்ந்து காட்டுகிறார், அவர் அப்படியே இருக்கிறார். ஆகையால் அவர் குறிப்பிடக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கடைபிடித்தால் போதும், நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். அவர் ஒரு மருத்துவரை போல நடந்து கொள்ள மாட்டார். அவர் ஒரு தந்தையை போல, ஒரு நண்பரை போல, ஒரு உறவினரை போல தான் அவர் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி மருத்துவ உலகம் அப்படிங்கிறது எல்லாமே பணம் பணம் பணம்னு போய்கிட்டு இருக்கும்போது அவர் இல்லை, என்னை நாடி வராதிங்க, தேடி வராதிங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க, மருத்துவமனைக்கு வந்தாலே உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைய போகும், நீங்கள் எப்போ தேவையோ அப்போ வாங்க, சும்மா எல்லா நேரத்துலையும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஆடியோக்களில் சொல்லுவார். அப்படியே இன்றைக்கி சில பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார். என்ன அப்படின்னா, முதல்ல பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது இருக்கும் வரை அவர்களுக்கு இதய நோய் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போது அதனால் அந்த மாதத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த வலி வேதனை அப்படிங்கிறத நம்மளுக்கு இது வராது, நம்மளுடைய உடல் நம்மை சுத்திகரிக்கிறது, ஆகையால் நம்மளுடைய இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் பார்த்து கொள்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் பெண்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3 நாட்களில் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இனி கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத. ஏன்னா வலி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில்
நமக்கு இதய நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, ஓ அப்படியா, சந்தோஷம், மகிழ்ச்சின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இதில் எடுத்துக்கலாம். அதே போல் 4 வேளை உணவு சாப்பிடுபவர்களை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 2 வேளை உணவு போதும், 3 வேளையே அதிகம்தான், ஆனால் 4 வேளை அப்படிங்கிறது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பகிர்ந்திருந்தார். நிறைய அதை பற்றியும் நாளை பேசலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 42 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் பெறக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.